ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். போன இதில் நம்ம ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் பார்த்தோம். அதாவது மெஷர் டு கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தில் ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன், அதாவது தானாகவே சரி செய்தல் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? அந்த ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனில் வெரைட்டி ஆஃப் கரெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு. ஓகேயா? ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் outflow from a deficit country to a surplus country, there will be a fall in the money supply in the deficit country and increase in the money supply in the surplus country. The foreign exchange பார்த்தீங்கன்னா சரி, டெஃபிசிட் கண்ட்ரி சர்ப்ளஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதனுடைய அவுட்ஃப்ளோ வச்சு, அதனுடைய அவுட்ஃப்ளோனா ப்ரொடக்ஷன் வெளி வருது இல்லையா, அதனுடைய ப்ரொடக்ஷன் அதை வச்சு டெஃபிசிட் கண்ட்ரி சர்ப்ளஸ் கண்ட்ரி அப்படின்னு 2 வகையாக சொல்லப்படுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த மணி சப்ளை ஃபால் குறைவாக இருந்தால் அது டெஃபிசிட் கண்ட்ரி என்றும், அதே சமயம் மணி சப்ளை இன்க்ரீசஸ் அதிகமாக இருந்தால் அந்த கண்ட்ரி சர்ப்ளஸ் கண்ட்ரி அப்படின்னு என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. This will result in rise in the price in the surplus country, which will encourage imports and discourage exports. Fall in price in the deficit country will encourage exports and discourage imports, leading the restriction of balance of payments equilibrium. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வர டெஃபிசிட் நாட்டில் பண அளிப்பு குறைந்து இருக்கும். அதாவது சொன்னேன் இல்லையா, குறைந்து மணி சப்ளை குறைந்து அங்கே வட்டி வீதம் என்னவாக இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உயரும். அதே சமயம் சர்ப்ளஸ் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ப்ளஸ் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா மணி சப்ளை ஹையாக இருக்கும், அங்கே வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், குறைவாக இருக்கும். அப்போ இந்த சர்ப்ளஸ் கண்ட்ரியினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைவினாலும் டெஃபிசிட் கண்ட்ரியினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உயர்வினாலும் அந்த நாட்டினுடைய ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நிதி முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபாரின் ஃபைனான்ஸ்லேருந்து, அதாவது வெளிநாட்டு நிதி மார்க்கெட்டில் இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகளை என்ன செய்வாங்க, திரும்ப பெற்று உள்நாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். ஓகேயா? இதனால் பார்த்திங்கன்னா உபரியாக, அதாவது சர்ப்ளஸ் கண்ட்ரீஸில் இது தலைகீழாக நடக்கும். ஓகேயா? இதன் விளைவாக இருவகை நாடுகளிலுமே என்ன இருக்கும், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஈக்குவலான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? இதுதான் அதாவது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இதனால் ஏற்படக்கூடிய அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோடைய டிஸ்இக்விலிபிரியத்தில் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேயா? இன்ட்ரெஸ்ட் ரேட்னா உங்களுக்கு தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா? அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட், இதனால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட அந்த டிஸ்இக்விலிபிரியம் அப்படிங்கிறது கரெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. த கான்ட்ராக்ஷன் or expansion of money supply resulting from a balance of payments deficit or surplus leads to a rise or fall in the interest rates. A rise in interest rate in the deficit country will encourage investors to withdraw their fund from abroad and invest in their home country. The opposite happens in the surplus country. அதாவது மணி சப்ளை இருக்கு இல்லையா, அதனுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் என்னத்தை ஏற்படுத்தும், டெஃபிசிட்டை ஏற்படுத்தும். அல்லது சர்ப்ளஸ் லீட்ஸ் டு ரைஸ் ஆஃப் தி ஃபால் இன் த, அதாவது சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதாவது உபரி, அந்த மாதிரி இருக்கிறப்ப அது ரைஸ் பண்ணும். ஓகே, அந்த சர்ப்ளஸ் இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உயரும். அதே சமயம் டெஃபிசிட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓகேயா? இன்ட்ரெஸ்ட் குறையும், ஃபால் குறையும். A rise in interest rate in this deficit country will encourage investors. அதாவது டெஃபிசிட் கண்ட்ரீஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுனால அந்த இது பற்றாக்குறை ஏற்படுது இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பற்றாக்குறை ஏற்படுவது அது இன்வெஸ்டர்ஸை என்ன செய்யும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையிறப்போ இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? அதனால் அவங்க என்ன செய்வாங்க, நியூவாக ஃபண்டெல்லாம் வாங்கி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா. மேலும் அந்த அப்ராட் அண்ட் இன்வெஸ்ட் இன் தேர் ஹோம் கண்ட்ரி, அதாவது வெளிநாட்டில் இருந்தால் கூட அதையே அந்த வெளிநாட்டில் இருக்க ஃபண்டு நிதி இருக்கு இல்லையா, தன்னுடைய வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஃபைனான்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ஃபைனான்ஸை உள்நாட்டிற்கு கொண்டு வருவார்கள். கொண்டு அதை என்ன செய்வாங்க, நம்ம நாட்டில் அதை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த ஆப்போசிட் ஹேப்பன்ஸ் இன் தி சர்ப்ளஸ் கண்ட்ரி. அப்போ சர்ப்ளஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த அது தலைகீழாக நடக்கும். ஓகேயா? அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட், வருமானத்தினால் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை பேமெண்ட்ஸ் ஈக்குலிபிரியம் டிஸ்இக்குலிபிரியம் சரி செய்தல். ஓகேயா? எ நேஷன் வித் பேமெண்ட் சர்ப்ளஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ரைசிங் இன்கம் will increase imports and thereafter equilibrium is restored in balance of payments.
அதாவது வந்து இது நான் என்ன சொல்கிறேன்னா இன்கத்தினால் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் இந்த சர்ப்ளஸ் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இது இன்கம் வந்து உயரும். ஓகேயா. அதே சேம் டைம்ஸ் வருமானம் உயர்வு அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு தூண்டும். வருமானம் உயரையில் நம்ம ஃபாரின்கார ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குரிய எண்ணங்கள் தோன்றும் இல்லையா. அதனால் வந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி என்பது அதிகரிக்கும். இப்போ அதிகரிக்கிறப்போ நம்மளுடைய செலுத்துநிலை, அதாவது பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய சர்ப்ளஸ் நீங்கள் இங்கே என்ன ஏற்படும், அப்போ இருக்க அந்த சர்ப்ளஸ் நீங்கையில் அது சமநிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்கம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இது 4th பாயிண்ட் வந்து கேபிட்டல் flow. The changes in the interest rate consequent to the balance of payments disequilibrium will encourage capital flow from the surplus nations to deficit nations, helping restriction of the balance of payments disequilibrium. அது இந்த கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் இடம்பெயர்வதால் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட டிஸ்இக்விலிபிரியம் என்பது சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த கேபிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அந்த மூலதனத்தை வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உயர்த்துவதனால அது என்ன செய்யப்படும், கவர்ந்து இழுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெளிநாட்டு மூலதனத்தை நம்ம கொண்டு வர முடியும், அதை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க, கவர்ந்து இழுக்க முடியும். இதனால் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் டெஃபிசிட், அதை பற்றாக்குறை நாடுகள் இருக்கும் இல்லையா, அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உயர்த்தி இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சமமின்மையை நீக்கலாம். அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட டிஸ்இக்விலிபிரியம் இருக்கு இல்லையா, அந்த நிலையை சரி செய்யலாம், அந்த சமநிலை இன்மையை நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால், இந்த கேபிட்டல் ஃபாலோ, அதாவது வந்து கேபிட்டல் ஃப்ளோவால், அதாவது இந்த கேபிட்டல் இடம்பெயர்வதால். ஓகேயா. கரெக்ஷன் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட டிஸ்இக்விலிபிரியம் அயல்நாட்டு செலுத்து நிலை, அதை வந்து அந்த சமமில்லாத டிஸ்இக்விலிபிரியம்ங்கிறது சமநிலையற்ற அந்த தன்மையை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை வந்து ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் இப்போ பார்த்தோம், நம்ம ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் எப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, தானாகவே சரி செய்தல் அப்படிங்கிறது. அப்புறம் டெலிபரேட் மெஷர்ஸ்னால் நாம் செய்கின்ற நடவடிக்கைகள் மூலமாக நாம் விரும்பி இந்த சில மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம செயல்படுத்தினா அந்த வழிமுறைகளின் படி இந்த டிஸ்இக்விலிபிரியம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்இக்விலிபிரியம் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யலாம், நீக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இந்த கரெக்ஷன் இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மானிட்டரி மெஷர்ஸ். ஓகே, மானிட்டரி மெஷர்ஸில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி கான்ட்ராக்ஷன், அதாவது வந்து பணம் அளிப்பு இருக்கு இல்லையா, மணி சப்ளை, அந்த மணி சப்ளையை சுருக்குதல் அதன் மூலமாக செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது மானிட்டரி மெஷர்ஸ். மானிட்டரினா உங்களுக்கு தெரியும் பணவியல், அதன் மூலமாக எப்படி இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை நீக்கிறது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து மணி சப்ளையை என்ன செய்கிறது, சுருக்குவதன் மூலமாகவோ அல்லது விரிவடைதல், அதான் மணி கான்ட்ராக்ஷன், அது எக்ஸ்பான்ஷன், அதாவது சுருக்குதல் அல்லது விரிவாக்குதல். இதன் மூலமாக என்ன செய்யலாம், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை நீக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டீவால்யூவேஷன்னா அந்த பணத்தை மாற்றக்கூடிய மதிப்பை குறைத்தல், பணத்தினுடைய மாற்று மதிப்பு. வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு மணியை மாற்றோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு பொருளை இறக்குமதி பண்ணோம்னா நம்ம நாட்டு பணத்தை அனுப்புகிறோம் இல்லையா, இப்போ அந்த நாட்டுக்கு வேல்யூவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பண மாற்று மதிப்பை என்ன செய்கிறது, கூட்டுதல் குறைத்தல், அதான் சொல்கிறாங்க. அதாவது மதிப்பை வந்து குறைத்தல் அல்லது அந்த மாற்று மதிப்பை வந்து அதிகப்படுத்துதல், இது ரெண்டு. இதனால் வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை எராடிகேட் நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3rd பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல், அதாவது செலாவணி பணம் இருக்கு இல்லையா, அதனுடைய கட்டுப்பாடு. இந்த இதான் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலால் நம்ம என்ன செய்யலாம், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம், நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் மெஷர்ஸ், அதாவது வந்து அதாவது மற்ற இப்போ மானிட்டரி மெஷர்ஸ் தவிர இதர வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து ஃபாரின் லோன்ஸ், அதாவது வெளிநாட்டு கடன்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக நம்ம இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை என்ன செய்யலாம், நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது வெளிநாட்டுகளிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த வருகை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய
வருகையை வந்து நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதனால நமக்கு என்னாகும், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டூரிசம் டெவலப்மெண்ட்டு, இந்த டூரிசம் சுற்றுலா மேம்பாடு. ஓகே, சுற்றுலா வந்து அதிகரிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம் நீக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபாரின் ரெமிட்டன்ஸ். அதாவது வந்து வெளிநாட்டில் வாழ்கிறாங்க இல்லையா மக்கள், நம்ம நாட்டு மக்கள் வெளிநாட்டுகளில் வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு அங்கேருந்து பணம் சம்பாரித்து இங்கே அனுப்புகிறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அதன் மூலமாக இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்னாகும், இந்த டிஸ்இக்விலிபிரியம் நீக்கப்படும் அப்படிங்கிற. நெக்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது வந்து இந்த இம்போர்ட் பண்ணுறோம்ல, இறக்குமதிக்கு பதிலாக வேறு பதிலீட்டு பொருளை உற்பத்தி பண்ணுறது. ஓகே, இறக்குமதி பதிலீட்டு பொருட்கள் உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை நம்ம நீக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடு மெஷர்ஸ்னால் வணிக வழிமுறைகள். இதுவரை பார்த்தோம், ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் பார்த்தோம், டெலிபரேட் மெஷர்ஸ் பார்த்தோம், அப்புறம் மானிட்டரி மெஷர்ஸ் பார்த்தோம், அப்புறம் மிஸ் சேலஞ்சஸ் மெஷர் பார்த்தோம். இப்போ ட்ரேடு மெஷர் மூலமாகவும் பண்ணலாம் அப்படிங்கிற. ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்னா ஏற்றுமதியை என்ன செய்கிறது, என்கரேஜ் பண்ணுறது, ஊக்குவித்தல் அதிகப்படுத்த இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அபாலிஷன் ரிடக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ். அதாவது எக்ஸ்போர்ட்டுடைய அந்த தீர்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீக்குதல் அல்லது ரிடியூஸ் பண்ணுதல், குறைத்தல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ், அதாவது ஏற்றுமதிக்கான அந்த மானியம் கொடுத்தல். அப்புறம் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ், அதன் மூலம் அதாவது ஏற்றுமதிக்காக வந்து அதை ஏற்றுமதியை ஊக்குவித்தல். ஓகே, இதெல்லாம் வந்து ட்ரேடு மெஷர்ஸ், அதாவது வணிக பிஸ்னஸ் மூலமாக இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை நீக்கலாம் அப்படிங்கிறதுக்குரியது. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் கண்ட்ரோல். இப்போ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பார்த்தோம், இம்போர்ட் கண்ட்ரோல். எப்போவுமே எக்ஸ்போர்ட்டை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், விரிவுபடுத்தணும். ஆனால் இம்போர்ட்டை மட்டும் என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கணும். அப்போ தான் ஒரு நாடு என்ன செய்யும், நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸில் இது க்ரோத்து கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் டியூட்டிஸ், அதாவது இறக்குமதிக்கான அந்த டியூட்டிஸ் தீர்வைகள். நெக்ஸ்ட் இம்போர்ட் குவாட்டாஸ், அதாவது இறக்குமதிக்கான அந்த பங்கு அளவு. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ப்ராகிபிஷன்ஸ், அதாவது இறக்குமதிக்கான தடை. இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தோம்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம் அப்படிங்கிறது இந்த முறைகள் மூலமாக நீக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதில் ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனில் வந்து நம்ம ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட், அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட், கேபிட்டல் ஃப்ளோ, இது பார்த்தோம் இல்லையா. இப்போ டெலிபரேட் மெஷர்ஸ் செகண்ட் இது. ஓகேயா. டெலிபரேட் மெஷர்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டெலிபரேட் மெஷர்ஸ் மே பி ப்ராட்லி குரூப்ட் இன்டு மானிட்டரி மெஷர்ஸ், ட்ரேட் மெஷர்ஸ் அண்டு மிஸ் சேலஞ்சஸ் மெஷர். ஓகேயா. இந்த டெலிபரேட் மெஷர்ஸ் அதாவது இதர வழிமுறைகள். இந்த இதர வழிமுறைகளில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து 3 வகையாக சொல்லப்படுகிறது. அது என்னது, மானிட்டரி மெஷர்ஸ், ட்ரேடு மெஷர்ஸ், மிஸ் சேலஞ்சஸ் மெஷர். ஓகேயா. மானிட்டரி மெஷர்ஸ்னால் இந்த பணவியல் பற்றிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம்னா மானிட்டரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருக்கம் அப்படின்னு. எக்ஸ்பான்ஷன்னா விரிவாக்கம், கான்ட்ராக்ஷன்னா சுருக்கம். அப்போ மானிட்டரி கான்ட்ராக்ஷன்ஸ்னால் இந்த பண அளிப்பினுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ் லெவல் இஸ் responsible for high import and low exports. In order to control inflations, the Central Monetary Authority controls credit. As a result, the prices come down and exports increases. This will help to correct adverse balance of payments. However, if credit is controlled, investment will decline, productions will go down, prices will increases. This is the cause of confusions between government and RBI in India in 2010. மானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னா பணவியல் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மானிட்டரி கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மணி சப்ளை இருக்கு இல்லையா, அதனுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ் லெவல் அதாவது உள்நாட்டு பொருள்கள் இருக்கு இல்லையா, அது வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது உள்நாட்டு பொருள்கள், அதனுடைய ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அதை வாங்க மாட்டாங்க. மலிவாக விற்கின்ற வெளிநாட்டு பொருட்களை மக்கள் அதிகம் என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. இதனால் இறக்குமதியின் அளவு என்ன செய்துவிடும், உயர்ந்து விடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து வெளிநாட்டினரோ நம்ம நாட்டிலேருந்து போகிற பொருளுடைய விலை அதிகமாக இருந்தால் அதை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. இதனால் ஏற்றுமதியும் என்ன செய்துவிடும், குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.